பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்னே அவர் செய்த ஒவ்வொரு காரியங்கள். முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவர் அன்பு வைத்தார். அன்பு வைத்தார். எப்போ? ஆரம்பத்தில் இருந்த அன்பு. நமக்குள்ள இருக்கிற அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? உடைய வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு உடைய வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஏன்னா அன்றைக்கு எபேசு சபையின் தூதனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தாலும் அவரிடத்தில் இருந்த குறை என்ன தெரியுமா? ஆதியில் கொண்டிருந்த அன்பு குறைஞ்சு போச்சு. ஆனால் இயேசுவிடத்தில் தான் கடைசி மட்டும் அன்பு குறையவே இல்லை. இந்த காலையில் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கையில் வச்சுக்கிட்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் பாட போறீங்க. எல்லாருக்கும் தெரிந்ததான். பாடு. பாபத்தின் பாதத்தின் தவித்திடும் பாவி என்னை, பாபத்தின் பாதத்தின் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. உம்மோடு வருடங்களா உணவுண்ட யோதாசை போ, உம்மோடு வருடங்களா உணவுண்ட யோதாசை போ, கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேன் இயேசுநாதா, கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேன் இயேசுநாதா, பாவிமரியாளையும் நன்றி கெட்ட பேதுருவையும், பாவிமரியாளையும் நன்றி கெட்ட பேதுருவையும், அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூர் என்னை, அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூர் என்னை, அறையுள்ள சிலுவை நின்று அழைத்திட வரும் ஐயா, அறையுள்ள சிலுவை நின்று அழைத்திட வரும் ஐயா, நெல் பாதம் விழுந்தேன் ஐயா, சமாதானம் தாரும் ஐயா, நின் பாதம் விழுந்தேன் ஐயா, சமாதானம் தாரும் ஐயா, பாபத்தின் பாதத்தின் தவித்திடும் பாவி என்னை, நெல் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. அவர் அன்பு குறையவே இல்லைன்னு சொல்ல. மனுஷனுடைய அன்பு எப்படி இருக்கும்?
மாயமாலம். இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் எடுத்து வைக்க சொன்னேன். ஒரு பெரிய சபைங்க, அது சாதாரணம் இல்லை. 7 புன்குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவன் சொல்லுகிறார். அந்த தேவன் சொன்ன வார்த்தை தான், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் வைத்துக்கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது என்ன சொல்றாரு? வாசிக்கும். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அறிகிறதையும் அவர்களை பொய்யரென்று கண்டதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை இத்தனை தெரிஞ்சவர் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார் அந்த சபையில. என்னது? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஏன் சொல்றாரு தெரியுமா? அவர் அன்பை விடல. அவர் அன்பு கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. பிரிந்துட்டு வேலை வந்துச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து பிசாசுக்குள்ளே புகுந்துட்டான். பிசாசு அவனுக்குள்ளே புகுந்து கொண்டு போய் காட்டி கொடுக்குறதுக்கு பேச போயிட்டான். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? அந்த பஸ்காவை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது அவர் அன்பு குறையவே இல்லை. என்ன செய்தாராம்? யோவான் 13:13 வாசிக்கிறோம். அவர் கேட்குறார், ஆட்ட சீஷர்கிட்ட பார்த்து கேட்குறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரிதான். நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவியது. நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். முடியுதா? அன்னைக்கு நம்மால எங்கெங்க மிதிச்ச காலம் அதை தொட்டு கழுவினார். எந்தெந்த பாவத்துக்கு போய் மிதித்த காலம் எனக்கு தெரியாது. எதுக்காக கூட்டு சேர்ந்து ஓடின காலம் தெரியாது. ஆனால் அந்த காலை தொட்டு கழுவினார். அவருடைய அன்பு குறையவே கிடையாதுங்க. அதனால தான் அவர் யாரு? அன்பின் தேவன். நாம் பாடுறோம்ல, அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரியின் பிணையே கலங்கும் தேத்தன் உண்டல்லோ. கலக்கம் ஏன் குழப்பம் ஏன், கலக்கம் ஏன் குழப்பம் ஏன், அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, கல்வாரியும் அன்பினையே கலங்கும் பேத்தல் உண்டல்லோ. கலக்கம் கலக்கம் குழப்பம் கல்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்புக்கு ஈடு அவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா கடைசி தெரியுது அவருக்கு. காட்டி கொடுக்க போகிறோம், சிலுவையில் அடிக்க போகிறாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும்.
ஆனால் அன்பு மட்டும் குறையவே இல்லைங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன குறைச்சல், பணம் குறைஞ்சிருச்சுன்னா அன்பு எப்படி இருக்குது வீட்டுக்குள்ளே? கொஞ்சம் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்குது ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பு? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்போம், பாடுறது. ஆனால் என்ன வந்தால் ஸ்தோத்தரிக்க முடியுது? யோபு போல உபத்திரம் வந்தால் நம்ம அன்பு வைப்போமா? யோபு மேலே அன்பு எப்படி இருந்துச்சு ஒய்ஃபுக்கு? எல்லாம் இருக்கும்போது எங்கள் ஐத்தான் இருப்பா, கொஞ்சம் வியாதி வந்த உடனே இன்னுமா சாகலை. இதுதாங்க அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டதல்ல. இயேசுவின் அன்பு அது என்றைக்கும் மாறாத அன்பு. அதனால தான் இங்கே சொல்கிறார், எப்பா உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் உன்கிட்ட ஒரு சின்ன குறை இருக்குது. இந்த உபவாச நாட்களிலே யார் யார் மேலெல்லாம் கசப்பு வச்சுருக்கீங்களோ, யார் யார் மேலெல்லாம் வெறுப்பு வச்சுருக்கீங்களோ, யார் யார் மேலெல்லாம் பழைய கோபம் வச்சுருக்கீங்களோ, அதெல்லாம் விட்டுட்டு போய் ரோமர் 16:16 படி, ரோமர் 16:16 என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போமா? மிக அன்பாய் சொல்லுகணும். ரோமர் 16, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார். நாமெல்லாம் யாரு? கிறிஸ்துவின். ஆமா, ஏன்னா நம்ம பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம யாரு? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிலனில், கல்வலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டே. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிலனில், கல்வலை வெடிப்பதனில் புகலிட கண்டு கொண்டே. நம்ம கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், அந்த சிலுவையின் மாநிலனில் அடைக்கலம் பெற்றோம்னா அவருடைய அன்பு எப்படி இருந்துச்சு? அதை மாதிரிலாம் நாம் இருக்கணும். கிறிஸ்தேசுவின் சிந்தை உங்களிலே காணப்படணும். அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சு? தம்முடைய சீசனில் பார்த்து சொன்னார், எப்பா உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்ப்பா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஏன்னா அவருடைய அன்பு குறையவே இல்லை. அவரோட இருந்தவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப அன்பு உள்ளவங்களா? நேரத்துக்கு தக்க மாறுறவன், பச்சோந்தி. பைபிளில் இருக்கான்னு கேட்பீங்க, இருக்குது. லேவியராகமம் 11:29 பாருங்க, மனுஷனுடைய குணத்துக்கு அசுத்தமானவைகள் என்று சில காரியத்தை எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு தரையிலே ஊறுகிற சில பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் பெருச்சாளி, எலி, சகலவித ஆமை, அலுங்கு, உடும்பு, இல்லையா, ஓணான், பல்லி, பச்சோந்தி எல்லாம் இருக்கு. உடும்புனா என்ன? பிடிவாதம். பெருச்சாலினா என்னது? கெடுக்கிற அனுபவம். எலினா என்னது? வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ தூக்கி கொண்டு எங்கேயா போட்டு ஒழிச்சிட வேண்டியது. ஆமை அந்த வீட்டுக்குள்ளே போனால் அத்தனை பேரையும் குழப்பி குட்டிச்சோராக்கணும். நத்தை எப்பவும் சிடுமுஞ்சிய உள்ள சுருண்டுக்கணும் தொட்டாலே. அது மட்டும் இல்லை, பல்லி எப்படா என்ன கிடைக்கும் வாயை திறந்துருக்கும். பச்சோந்தி ஏனத்துக்கு தக்க மாறிக்கணும். ஓணான் கொண்டு போய் விட்டுட்டு வேலையில் தான் நிற்கும். நிறையா வீட்டுக்காரன் அப்படி தான் நிற்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே விட்டுட்டு வெளியவே நிற்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற அன்பு அப்படித்தாங்க. ஆனால் இயேசுவின் அன்பு வித்தியாசம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, ஆதியிலே உன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்குப்பா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாய். ஒரே ஒருத்தரை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் நீங்கள் அடிக்கடி படித்திருக்கலாம். சூலமத்தி என்கிற பெண், இவள் தாய் ஒன்று, அதாவது தகப்பன் வேறு. ஆகையினால இவருடைய தாயின் பிள்ளைகள் இவன் மேலே கோபம் கொண்டு இவளை திராட்சை தோட்டத்துக்கு காவலாக வச்சுட்டாங்க. வெயிலில் கிடந்தா, சொந்த தோட்டத்தை கூட காக்கலை. இப்படி இருந்த கருப்பாயி, ஏன்னா அந்த கருப்பாக இருந்த கருப்பாயி, அவளே சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கேன். இப்படி நிறைய பேர் சொல்லி தேர்த்திக்கலாம் வேண்டாம்.
கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம் கொண்டு என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவலாய் வைத்தார்கள், என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. அப்படி கிடந்த கருப்பாய் ஒரு காலத்துல நேசரே 1ஆம் அதிகாரம் அதை 7-8 வசனத்துல பார்க்கிறோம். என் ஆத்தும நேசரே, உமது மந்தை எங்கே மடக்குவீர், எங்கே மேய்ப்பீர், மத்தியானத்தில் எங்கே கொண்டு வைப்பீர்? அவர் சொன்னார், அந்நிய மந்தர்களை முத்தாடி அலையணுமான்னா. இவர் சொன்னார், மந்தையின் காலடியை தொடர்ந்து வான்னு சொல்லவர். இவர் கொண்டு அலங்கரித்து ஒன்றுக்கும் இல்லாமல் அலைஞ்சு தெரிஞ்சவளை கொண்டு போய் மேலே வச்ச உடனே புத்தி எப்படி மாறிடுச்சு தெரியுமா? அன்பு படுத்துக்கிட்டு சொல்கிறா, என்ன சொல்கிறா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், அதை எப்படி உடுத்துவேன்? என் பாதங்களை கழுவினேன், அதை திரும்ப எப்படி அழுக்க? அப்பா, இதுவரைக்கும் அழுக்கில் போனதே இல்லைல்ல. எனக்கு அன்பார்களே, ஒரு காலத்தில் நேசரேன்னு சொல்லி அலைஞ்சா, எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவே நான் எங்கே தேடுவேன்? உன்னத ராஜன், உத்தம நேசன், காட்டு மரங்களுக்குள், இன்ப லீலி கமலும் மரங்களுக்குள்ள, வாசனையுள்ள மரங்களுக்குள்ள அப்படியே அவரை போல இல்லை. அழகு வாய்ந்தவர், அன்பு மிகுந்தவர், அறிவு நிறைந்தவர், அனைத்தும் அறிபவர் எல்லாம் சொல்றான். இப்போ வந்து வாசல்ல நிற்கிறாரு, நின்று கூப்பிடுறாரு, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மணமாளியே, என் சகோதரியே, கதவத்தரமா, நான் ராத்திரி பனியில் நிற்கிறேங்கிறார். என் தலைமையிலெல்லாம் நனைஞ்சு போயிருக்கம்மா, கொஞ்சம் கதவத்தரனார். இவ உள்ள உட்காந்து சொல்றான், என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன். திரும்ப கட்டவா தெரியாது? எங்கே யாராவது வந்து, ஏமா வந்திருக்க, ஒரு கொரியர் வந்திருக்குன்னா வேமா என்ன செய்கிறோம்? எழுத்து சுருட்டி கட்டிட்டு ஓடுறோமா இல்லையா? வந்தவர் யாரு? நேசர். ஒரு காலத்தில் யாரும் தேடுவாற்று வெறுத்து கிடந்த போது நம்மை தேடி வந்த நேசர். இன்றைக்கும் நாம தான் அன்புல வித்தியாசப்படுவோம். இயேசு சிலுவைக்கு போகிறார், அவருக்கு தெரியும், ஆனால் அவர் அன்பு வைத்தார், எல்லாருடைய கால்களையும் கழுவினார். அப்போ ஒருத்தன் கேட்குறான் பாருங்க, பேதுரு, அவரோட இருந்த சீசன், ஒரு காலத்தில் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருமியா அப்படின்னவன். இந்த பேதுரு கேட்கிறார் பாருங்க, யோவான் 13:8 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். அது எப்படியா நீர் என் காலை தொடலாமா? நீங்க போய் என் காலை போய் தொடரதா? நோ, ஐ எம் நாட் அலவுட் டு வாஷ். ஐ எம் நாட் ரெடி டு வாஷ். நான் என் காலை கழுவு விடுறதுக்கு ஐ எம் நாட் அலவுட் டு வாஷ். கழுவு விட மாட்டேன், ஒரு காலம் கழுவப்படாதுன்னா. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஒவ்வொருத்தர் காலையா கழுவிட்டு வர்றாரு. என கால்களை கழுவி, எனக்கு அன்பான ஒவ்வொருத்தருடைய கால்களை அவர் கட்டியிருந்த துணியினால் என்ன செய்தார்? துடைக்கவும் செய்தார். நான் அண்ணன் மோகன் சீட்டை இருந்த காலத்தில் 7000 மணி கூடாரத்தில் அவரும் அவருடைய மனைவியாரும் ஒவ்வொருத்தர் காலையும் கழுவி துண்டால் துடைக்கிறத நான் அனுபவித்திருக்கிறேன். நம்ம இன்னைக்கு அந்த மனசு வந்துடுமா? காலை போய் கழுவிட்டு வாமோ, ஆனால் கால்களை கழுவணும். ஏன் கால்களை கழுவணும்? ஒருத்தன் கேட்டான், ஐயா கால்களை மட்டும் கழுவணுமா? தலையும் கூட கழுவும். அவர் சொன்னார், எப்பா ஞானஸ்தானம் பெற்றுட்டீன்னா நீ என்ன செய்கிற? சுத்தமாக இருக்க. நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை. அவன் காலை மட்டும் கழுவுனா போதும்னார். பேதுரு இடத்துல கேட்குறான், நீர் என்னுடைய கால்களை கழுவுறதா? அதெல்லாம் கூடாது. அவர் என்ன சொன்னாரு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய். அதுதான் பிரச்சனை. நமக்கு அவர் செய்கிற காரியம் என்னன்னு விளங்காது. விளங்கிட்டா தான் நம்ம உடனே அவர் மேலே அன்பு வச்சிருவோமே. நான் செய்கிறதை இப்போது உனக்கு என்னதென்று அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இப்போ நம்மளும் அப்படித்தான் தெரியாம இருந்தோம். இயேசு காலை கழுவினாரா? அவ்வளவு தாழ்மையா? இன்னைக்கு நீங்களும் கூட
இந்த உபவாச நாட்களில் சிலுவை தியானத்துக்கு வரும்போது ஒருத்தர் கால்களை கழுவி பாருங்களேன். நமக்குள்ள அந்த அன்பு இருக்கா? அவங்கால நான் தொட மாட்டேன், அவங்கால நான் தொட மாட்டேன். அப்போ நாம் யாருங்க? நம்ம சகோதரர்கள். கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? அன்பு கூறவே முடியாது. அன்புங்கிறது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது? ஒழியாது. அந்த அன்பு அதுக்கு ஈடு கிடையாது. மருகித்தி எங்கும் எனதுள்ளம் மெத்த உருகி ஓடும் என் கண்ணீர் வெள்ளம். மருகித்தி எங்கும் எனதுள்ளம் மெத்த உருகி ஓடும் என் கண்ணீர் வெள்ளம். பெருகி கிடக்கும் பாவம் பள்ளம், பெருகி கிடக்கும் பாவம் பள்ளம். உமதருகில் அணைந்து ஏற்றுக்கொள்ளும் எந்தன் ஐயா உமது திவ்ய அன்பே. என்னின் மெய்யா பரம பதமான்பே. ஐயா உமது திவ்ய அன்பே. என்னின் மெய்யா பரம பதமான்பே. ஓடின என்னை தொடர்ந்தாயே, மறி தேடி கண்டு கைப்பிடித்தாயே. ஓடின என்னை தொடர்ந்தாயே, மறி தேடி கண்டு கைப்பிடித்தாயே. நாடி அரவணைக்கும் வாயே, நாடி அரவணைக்கும் வாயே. உம்மை பாடி புகழும் எந்தன் வாயே. எந்தன் ஐயா உமது திவ்ய அன்பே. என்னின் மெய்யா பரம பதமான்பே. ஐயா உமது திவ்ய அன்பே. என்னின் மெய்யா பரம பதமான்பே. அந்த அன்புக்கு ஈடு இடம் எங்க இருக்கு? இவன் சொல்றான் என் கால கழுவப்படாது. அவர் சொன்னார் இப்போ உனக்கு தெரியாதுப்பா, இப்போ உனக்கு தெரியாது, பின்னாடி என்ன செய்வ? அறிந்து கொள்வாய். இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற நீங்க அறியாமல் இருக்கலாம். இயேசு செய்தது, அவர் யாரு? ஆண்டவரும் போதகரும் என்று சொல்லுகிறவர். ஆனால் அவர் சொன்னார் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது, ஆனால் நான் உங்களை கால்களை கழுவுனது உண்மையானா நீங்கள் என்ன செய்யுங்க? ஒருவருடைய கால்களை கழுவுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஒரு உன்னத பாட்டிலே பார்த்த சூலமத்தியை போல நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? இயேசுவின் அன்பை அனுபவித்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு அன்பு, நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறான், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவரில் அன்பே பெரியதுங்கிறான். அந்த அன்பு கடைசி வரைக்கும், அதுதாங்க பெரிய காரியம். அவர் முதல்ல எப்படி அன்பு வச்சாரோ, வெறும் படகோட வெறுமையாக நின்னானே, அப்படி நிற்கும்போது அவனை பார்த்து உன் படகை தள்ளி கொண்டு ஆழத்தில் போடுப்பான்னு சொல்லி அவனே பிரமிக்க வைத்தாரே, அதே அன்பு எப்போ? கடைசி நேரத்தில் கூட. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? பெற்ற பிள்ளைகளே, உங்கள் தாய் மேலே எப்படி அன்பு வச்சுருக்கீங்க? வயதான காலத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்கிறீங்களா? தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்கிறீங்களா? மருமக்கள் மாறே உங்கள் மாமிக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்கிறீங்களா? ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். மறந்துடாதீங்க. மனுஷருக்கு எப்படி நீங்கள் அளக்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். மறந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கணும்.
ஏன்னா இது எந்த ஒரு வெளிநாட்டு பணத்தையும் நம்பி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பி. நான் இங்கேருந்து போய் கம்ப்யூட்டர் வச்சு இமெயில் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் போட்டு என்னால் காட்டுறதெல்லாம் முடியாது. ஏன்னா நீங்கள் அனுப்புகிற இமெயிலையே ஒரு போடுற பணத்தை கூட இன்னொருத்தரை வச்சு தான் நான் எடுக்கணும். எங்கள் நிலைமை அதுதான். ஒருவேளை நீங்கள் எழுதி அனுப்புனா கூட இன்னொருத்தர் அதை பார்த்து சொல்லணும். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த சபையை நடத்தி வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கும் அந்த அன்பை கொடுத்தால் இந்த ஈஸ்டர் பெருநாள், குட் ஃப்ரைடே சர்வீஸ் போன்றவைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், பார்வையற்றோருக்கு நல்ல ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ நேரத்தில் மெடிக்கலுக்காக கூட பல பேர் தேடி வராங்க. எல்லாம் போன மாதம் ஒருத்தர் வந்தார், அவருக்கு ப்ரெஷர் பாவம், மாத்திரை போய் நின்று வாங்க முடியாமல் வந்தையா, 1400 ரூபாய்க்கு இங்கே பாபா மெடிக்கலில் தான் நாகரில் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். இப்படிப்பட்ட எத்தனையோ பேருக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்காக உதவலாம். அது மட்டும் இல்லை ஐயா, தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், பார்வையற்றோர் மரித்த ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். கர்த்தர் உங்களை ஏவினார். எப்படி தொடர்புள்ள இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. என்னிடத்தில் கேட்டாலும் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எப்பவும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடைசி நிமிஷத்தில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினால் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் பலவிதமான பாடுகள், படுக்கையிலிருந்து பெட்சோர், சரீரத்தில் புண் வந்து பிறண்டு படுக்க முடியாமல் அல்லற்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் வைத்துவிட்டு மறுபடி பார்ப்பேனா என்று மனம் சோர்ந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை ஒன்று இல்லையே கலங்குகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ நல்ல தொழில் இல்லையே வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.